ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேனவே ஸ்ரீகுரவே நம. மீனம் ராசிக்கான ஆனி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்திலே சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் உங்கள் ஜென்மநாதனுடன் சூரியன் இணைவு பெற்று நிற்பது ஒன்று. இந்த மாதத்திலே உங்களுக்கு மனக்கவலைகள் மாறும், தேவையில்லாத குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் மாறும். இவை அனைத்தும் சரியாகக்கூடிய யோக பலனை தரப்போகிறது. உங்கள் ராசிக்கு 3இன் அதிபதியான வெற்றிஸ்தானாதிபதியான அதே நேரத்தில் அட்டமஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2இல் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2இன் பதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2இன் பதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று செவ்வாய் மகம் நட்சத்திரத்திலே கேது சாரம் வாங்கி கேதுவுடன் இணைவு பெற்று கேது அந்த ராசிநாதனாகிய சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்திலே நின்று சாரம் பெற்றிருக்கிறது. அப்போது உங்களுக்கு குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். தன வரவுக்கு குறைவு இருக்காது. எதிர்பாராத அளவிலே உங்களுக்கு தன வரவு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். தங்கம் நவரத்தினம் போன்ற சேர்க்கைகள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இதற்கு முன்பு கொடுத்த வாக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை தரும். எதிர்த்து பேசுவது, மறுத்து பேசுவது, விதண்டாவாதம் செய்வது போன்ற அந்த அமைப்புகள் மாறும். என்றாலும் கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்பப்போ திடீர்னு ஒரு கோபம் வரும். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை விடக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அமைப்பை வரும். அதனால் சற்று நிதானித்து பேசுவது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் இந்த செவ்வாய் பகவான் மண் சார்ந்த இடம் வீட்டிற்கான அதிபதி. அப்போது உங்களுக்கு இடம் வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். எதிரிகளால் தயாதிகளால் வந்த கலகங்கள் பிரச்சனைகள் மாறும். இந்த தாயாதிகள்னால் பங்காளி பிரச்சனை, பங்காளி சொத்து தகராறு, இது மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய யோக பலனையும் தரும். குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். அதாவது குடும்பத்திலே குதூகலமான ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த 3இன் பதி 2இல் இருப்பதனால வெற்றிக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள், எடுத்த அனைத்திலும் உங்களுக்கு நல்ல வெற்றி தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது. மேலும் இந்த 3 அப்படிங்கிறது உங்களுக்கு வேலையாட்கள், நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். விசுவாசமான வேலையாட்களும் சொன்ன வேலையை சொன்ன நேரத்திற்கு முன்பு முடித்து தரக்கூடிய ஒரு நல்ல வேலையாட்களும் கிடைக்கப் பெறுவார்கள். தாய் வழி இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். மனைவியுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். மனைவியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாதிரி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, அந்த கருத்து வேற்றுமை மாதிரி ஒற்றுமை ஏற்படும். விசேஷ காரியங்கள், திருமண காரியங்கள், வீட்டிலே விசேஷம் நடத்தாமல் தடை தாமதப்பட்டிருந்த விசேஷ காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சுகஸ்தானத்திலே குரு பகவான் நிற்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சுகத்திற்கு கொஞ்சம் பாதிப்புகளை தருவார். சூரியனுடன் இணைவு பெற்று குரு பகவான் நிற்கிறதுனால உடல்நல கோளாறுகள் சிறு சிறு அளவிலே ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த உடல்நல கோளாறுகள் அப்படின்னால சூரியன் இணைவு பெற்று இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரியான பாதிப்புகளை இந்த மாதத்திலே உங்களுக்கு அப்பப்போ போகும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன அளவில் ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. ஆனாலும் வரும் போகும். சின்ன சின்ன அளவிலே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை சரி செய்து கொள்வதும் நல்லது. அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளுக்காக செலவு குறையாது. மருத்துவ செலவுக்கான செலவுகள் அப்படியே தான் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவு குறைந்து சுத்தமாக நிற்கும். அதாவது மருந்து மாத்திரைக்காக மாதம் ஒரு செலவு செய்வீர்கள் இல்லையா, அந்த மருத்துவ செலவு இந்த மாதத்தில் இருந்தே தான் இருக்கும். அது மாறாது. மேலும் 5இன் பதியான கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நிற்கிறார், மகரத்தில்.
அப்போ அந்த 11ஆம் இடத்துல நிற்கிறதுனால பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் அனைத்தும் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக புண்ணியம் அதிக அளவிலே செயல்பட்டு நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதாவது சரியான பாதையிலே கொண்டு செலுத்தக்கூடிய அந்த மனோகாரகன் மனதை சரியான பாதையிலே எடுத்து செல்வார். உங்கள் சிந்தனைகள் புதினமாக இருக்கும். இந்த புதினமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து விதத்திலும் வெற்றி காண்பீர்கள். மேலும் இந்த 11ஆம் இடம்னா கல்வி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றி தரும். வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள், வெளிநாட்டிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. காரணம் 12ஆம் இடம் உங்களுக்கு 7.5 சனியிலே இப்போது இந்த 12ஆம் இடத்துல சனி நிற்கிறார். அந்த சனி நின்று உங்களுக்கு யோக பலனை தரப்போகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடமான மிதுனத்தில் நின்று பாக்கிய பார்வையாக அந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கிறார். சனியும் ராகுவும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று உங்கள் ராசிநாதன் சாரம் வாங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் பாக்கிய பார்வை குருவின் பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அல்லது இடமாற்றம். இந்த நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும், ஆனால் அங்கே இதை விட அதிக அளவிலே ஊதிய உயர்வும் நல்ல பதவியும் கிடைக்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடமாற்றமும் ஏற்படும். இடமாற்றம் தருவது மட்டுமல்ல, உங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு இந்த ஒரு அமைப்பு தரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு நாட்டில் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தக்கூடிய யோக பலனை தரும். தொழில் செய்பவர்களுக்கும் அதே தான். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை ஒரு நாட்டில் செய்யக்கூடிய அந்த தொழில் அதிக அளவில் ஒரு 4-5 நாடுகளுக்கு அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரும். வெளிநாடு சம்பந்தமான தொழில், வியாபாரம், உத்தியோகம் அனைத்துமே நல்ல யோக பலனை தரும். இந்த விரயம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த 12ஆம் இடம். அப்போ விரயம் இருக்குமா அப்படின்னா விரயம் உண்டு. இப்படி தொழில் விருத்தி, வியாபார விருத்திக்காக நீங்கள் விரயம் செய்யக்கூடியது சுப விரயமாக இருக்கும். அதே போல் வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் வரும்பொழுது அதற்காக நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய சுப விரயமாக இருக்கும். இதுவரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள், அகால தூக்கம், உணவு நேரத்திற்கு உண்ண முடியாமல் அகால உணவு உண்டவர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாம் சரியாகி நேரத்திற்கு தூக்கம், நேரத்திற்கு உணவு உண்பது மூலம் இந்த மாதத்தினுடைய அமைப்பு அடுத்தடுத்த மாதங்களிலே உங்கள் உடல் உபாதைகள் குறையும். உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாதிகள் அகலக்கூடிய யோக பலனையும் தரும். இந்த மாதத்தில் எல்லாம் சீராகும். உணவு பழக்கம், தூக்கம் எல்லாமே சீராகக்கூடிய ஒரு யோக பலனை தரும். இந்த 11ங்கிறது கல்வியினுக்கு சார்ந்த அமைப்பு. கல்வினாலே உயர்கல்வி, பட்டப்படிப்பு படிப்பவர்கள், உயர்பட்ட படிப்பை படிப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று அந்த பட்டம் பெறக்கூடிய யோக பலனையும் தரும். மேலும் விவசாயம் சிறக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு மகசூல் அதிக அளவில் கிடைக்கப்பெற்று அந்த விவசாயத்தின் வரக்கூடிய மகசூல் எதிர்பாராத விலை உயர்வை கொடுத்து நல்ல லாபத்தை தரப்போகிறது. மேலும் இந்த மூத்த சகோதர சகோதரர்கள் அன்பும் பாசமும் பிரியமும் உங்களே அசத்த போகிறது. அதாவது நீங்கள் எதிர்பாராத அளவில் நீங்கள் அப்படியே உறைந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அன்பு, அரவணைப்பு, உதவிகள் கிடைக்கப்பெறும். மூத்த சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இப்படி இருப்பாங்களா அப்படின்னா, இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இந்த ஒரு அதே ஒரு அமைப்பிலே இருப்பார்கள். போட்டி பந்தயங்கள், கேளிக்கைகள், விளையாட்டுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, மேலும் அதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் தரும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் கலத்திரஸ்தானத்தின் அதிபதி, 7ன் அதிபதியான கலத்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் உங்கள் ராசியில் நிற்கிறார், ஜென்மத்தில் நிற்கிறார். அப்போது கலத்திரம் உங்கள் மேலே அந்தளவுக்கு பிரியத்தை காட்டுவாங்க. அந்த கலத்திரம் உங்களுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு நடந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு தரும். அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க, உணர்வீங்க.
இப்போ களத்திரத்தினுடைய இணைவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அமைப்பை தருகிறது. மேலும் இந்த மாதத்திலே உங்களுக்கு அனைத்து விதத்திலும் யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.